ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு 70 விஸ்மென்ஸ். 70 விஸ்மென்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை உள்ளன் த்ரெட். அப்புறம் நான் இன்றைக்கி வந்து 4.5 mm சைஸ் உள்ள க்ரோஷே நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இது பாருங்கள், இதுதான் சிம்பிள் பேசிக் நாட். அதாவது ஃபஸ்ட்டு க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நாட் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த பேசிக் நாட். நான் க்ரோஷே நல்லா போடுறேன், எனக்கு நல்லா வருது, நீடெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுதுன்றவங்க இந்த மாதிரி நாட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம வந்து செயின் பார்க்க போகிறோம். செயின் எப்படின்னா, ஜஸ்ட் நீடில் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி யானை புல் பண்ணுங்கள், நீடு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி யானை புல் பண்ணுங்கள், இவ்வளோ தான் செயின். ஸோ என்னோடய பிஃபோர் வீடியோஸில் எப்படி வந்து பேசிக் நாட் போடணும், செயின்லாம் எப்படி போடணுன்றதை நான் க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ என்னோடய ஃபர்தர் வீடியோஸை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் சொல்லி தருவேன். ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நான் ஃபஸ்ட் இப்போ வந்து ஒரு 20 செயின் போட்டிருக்கேன். இப்போ நான் 20 செயின் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு 2 செயின் நான் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஸோ ஆல்ரெடி 20 செயின் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 2 செயின் நான் இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த செயின் நல்லா கவனிங்க. இந்த செயின்ஸ் வந்து ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 செயினை நான் விட்டுடுறேன். ஏன்னா வந்து நம்ம டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறது வந்து 3rd செயின்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது நீடில் இருக்க இந்த வர 3rd செயினில் தான் நம்ம வந்து டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சில் இந்த டாப் லேயர் தெரியுது இல்லைங்களா, அதில் தான் நம்ம நீடில் விட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது செயினில் வந்து 3 லேயர் ஆஃப் வரும், டாப், சென்டர் அண்ட் பாட்டம் வரும். அதில் அந்த டாப் லேயருக்குள்ளே தான் நம்ம வந்து நீடில் விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம் 3rd செயின்லேருந்து. ஸோ முதல்ல யானை வந்து இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் நீடில் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த 3rd செயினில் 1 2 3 அந்த 3rd செயினில் நீடில் இந்த மாதிரி விடுங்க, இன்சர்ட் பண்ணுங்கள். அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு இந்த பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி இந்த மாதிரி புல் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களோட நீடில் 3 லூப்ஸ் ஆஃப் த்ரெட் இருக்கும். 1 2 3 இருக்குங்களா? இப்போ அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி இப்போ 2 லூப்பை விட்டுடணும். 2 லூப்பை விட்டுட்டிங்கன்னா அகைன் ஒரு 2 லூப் இருக்கும். திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி அந்த 2 லூப்பையும் விடணும். இதுதான் டபுள் க்ரோஷே. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு நீடில் செயின்குள்ளே விட்டு இந்த மாதிரி புல் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 லூப்ஸ் இருக்கும். அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி இந்த 2 லூப்பை விட்டுருங்க. அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி இன்னொரு 2 லூப்பையும் விட்டுருங்க. இதுதான் டபுள் க்ரோஷே. அதாவது 2 வாட்டி நம்ம சுற்றி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான். நல்லா பாருங்கள். இன்னொரு வாட்டி கூட நான் சொல்கிறேன். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி செயின்குள்ளே இந்த மாதிரி த்ரெட்டை விட்டு புல் ஓவர் பண்ணிக்கோங்க. அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி 2 வாட்டி விடுங்க. அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி 2 லூப்பையும் விடுங்க. ஸோ இதுதான் டபுள் க்ரோஷே. சரிங்களா? இந்த மாதிரி இதை போட்டுகிட்டே வரணும். ஸோ சிங்கிள் க்ரோஷே வந்து 1 டைம் விடுவோம், டபுள் க்ரோஷேயில் 2 டைம் விட்டுரும். சரிங்களா? உங்களுக்கு இங்கே போட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் போட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எந்த மாதிரி இது ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் க்ரோஷேன்றது. ஸோ இப்போ பாருங்கள், நான் எண்ட் ஆஃப் த ரோ வந்துட்டேன். ஸோ 20 செயின்ஸ் சொன்னால அந்த 20 செயின்த்தில் லாஸ்ட் செயின் வரேன். லாஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு நீடில்குள்ளே விட்டு எடுத்து ஒரு வாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி 2 லூப்பையும் விட்டுருங்க. அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி அனதர் 2 லூப்பையும் விட்டுருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், டபுள் க்ரோஷே உங்களுக்கு பேட்டர்ன் தெரியுதுங்களா? அழகாக வந்திருக்கா? ஸோ பாருங்கள், மொத்தம் 20 இருக்கும், 20 பில்லர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 செட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ரோ. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு இந்த ஒர்க்கை பாருங்கள் எப்படி திருப்புறேன். இப்படி, அவ்வளோதான். எந்த ஹேண்டில் நீங்கள் ஒர்க்கிங் பண்ணுறீங்களோ அப்படியே திருப்பிடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த விவியாக செயின் ஸ்டிச் தெரியும். அதாவது அந்த டாப் லேயரில் வந்து விவியாக பேட்டர்ன் தெரியும். ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறது அந்த வி லேயரில் தான். பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், விவியாக தெரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் விவியாக தெரியும். ஸோ நம்ம நீடில் இந்த மாதிரி தான் அந்த வி லேயருக்குள்ளே விட்டுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் ரோக்கு என்ன பண்ணணும்னா 2 செயின் போட்டு பாருங்கள், 2 செயின் நான் அகைன் காட்டுறேன். ஸோ 2 செயின் போட்டுட்டு இந்த ஒர்க் அதை பாருங்கள், எந்த ஹேண்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை அப்படியே டேர்ன் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒர்க் பண்ணிட்டீங்களா? இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா, இப்போ அந்த ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, ஒரு ஜாயிண்ட் மாதிரி ஒன்று வரும் அந்த எல் ஷேப்பில், அந்த கார்னர், அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். அந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்க வி லேயரில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், டபுள் க்ரோஷே போட ஆரம்பிக்கணும்.
இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதே தான் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு நீடில்குள்ளே விட்டுட்டு எடுத்துகிட்டு அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிங்கன்னா 2 லூப் விடுங்க. அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி 2 லூப் விடுங்க. ஸோ டபுள் குரோஷே அதே மாதிரி தான் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி போட்டுட்டு வாங்க. அந்த ஃபஸ்ட்டு கார்னர் ஸ்டிச்சை மட்டும் ஸ்கிப் பண்ணிடணும். அது எதுக்குன்னா உங்களுக்கு இந்த லேயர் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்ம் வர்றதுக்காக தான். நீங்கள் ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டியும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் அந்த கார்னரில் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 செட்ஸ் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்பராக ஈவனாக வர்றதுக்காக தான் அது. இப்போ பாருங்கள், நான் எண்ட் ஆஃப் த லேயர் வரேன். இப்போ நான் எண்ட் ஸ்டிச் போட போகிறேன். இந்த ரோவோட ஃபினிஷிங் நான் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், அந்த டாப் ஆஃப் த செயினில் நம்ம வந்து போடணும். இங்கே பாருங்கள், நம்ம அதை ப்ராப்பராக அந்த கார்னர் பார்த்து நம்ம கரெக்டாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஸ்டிச்சஸ். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கிராஸிங்காக ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ அந்த டாப் ஆஃப் த செயின் நான் பிடிச்சி போட்டதுனால தான் இந்த பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வரும். அதே 20 கவுண்ட் வரும் கரெக்டாக. ஸோ இது நான் போக நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்லித்தரேன். நம்ம தப்பாக போட்டால் எப்படி இருக்கும், கரெக்டாக போட்டால் எப்படி வரும்ன்ற டிஃப்ரென்சஸ்லாம் நான் சொல்லித்தரேன், ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்லித்தரேன். இப்போ தேர்ட் ரோ அப்படியே 2 செயின் போட்டுட்டு அப்படியே ஒர்க்கை திருப்பி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான் வி லேயர் இருக்கும். அந்த வி லேயரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரோ போட்ட மாதிரி தான் அந்த கார்னர் வருது இல்லையா, கார்னர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அந்த கார்னரில் இருக்க ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க செயின்லேருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பாருங்கள், இன்னொரு வாட்டி காட்டுறேன். அந்த கார்னர் வருதுல, அந்த கரெக்டாக அந்த எல் ஷேப் மாதிரி வந்து அந்த கார்னர் வருது இல்லையா, அந்த கார்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு இருக்க நெக்ஸ்ட் செயின்லேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதே வி லேயருக்குள்ளே விட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த இடம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக வரும், பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். நான் ஃபினிஷிங்கில் காட்டுறேன். அந்த ஃபுல்லாக அந்த டபுள் குரோஷே பேட்டர்ன்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் டபுள் குரோஷே நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி தான் ஒரு வாட்டி யான் ஓவர் பண்ணிவிட்டு நீடிலில் விட்டு 2 லூப்பை விடுங்க. பாருங்கள், 2 லூப்பை விட்டுடணும். அகெயின் யான் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ 2 லூப் இருக்கும். அகைன் யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த 2 லூப்பையும் விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி டபுள் குரோஷே போட்டு இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எண்டில் பார்க்கலாம், இந்த ரோ முடிக்கிறப்ப எண்டில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி வரும்னா, ஒன் டைம் நம்ம ரைட் சைடில் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும், ஒன் டைம் ராங் சைடில் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். குரோஷே அப்படி தான், ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன்ஸ் போடுறப்ப குரோஷே வந்து அப்படி தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ரைட் சைடில் ஒர்க் பண்ணிட்டே வருவோம், முடிச்சுட்டு செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப டேர்ன் பண்ணி ராங் சைடில் ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி திருப்பி தேர்ட் ரோ வரப்போ திருப்பி ரைட் சைடில் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் தேர்ட் ரோ ரைட் சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த டபுள் குரோஷே போட்டுகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ட் ஆஃப் த ரோ வந்துட்டேன். இதை பாருங்கள், இது வந்து 19th டபுள் குரோஷே போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த தெரியுதுங்களா இந்த பெண்டு. ஸோ இப்போ நான் இந்த கார்னரை வந்து நான் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி பண்ணணும். அதாவது பிஃபோரில் நம்ம செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதில் அந்த டாப் ஆஃப் த செயினில் கரெக்டாக இந்த மாதிரி விட்டு நம்ம டபுள் குரோஷே எடுக்கணும். அப்போ தான் இந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். தெரியுதுங்களா? அப்போ தான் இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக வரும். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த பெண்டு மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 செட்ஸ் இருக்கும், 20 டபுள் குரோஷேஸ் இருக்கும். ஸோ எப்பயுமே அந்த கார்னர் மட்டும் கரெக்டாக பார்த்து போடணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இப்போ 4th ரோ போட்டு வரப்பையும் இந்த கார்னர் கரெக்டாக போட்டால் தான் இந்த ஸ்ட்ரெயிட்டாக வரும் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ். ஸோ இப்போ 4th ரோ அகெயின் 2 செயின் பண்ணி ஒர்க் அப்படியே திருப்பி இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இது ராங் சைடு ஒர்க் பண்ணுறோம். ஸோ ராங் சைடு இதே மாதிரி தான், அந்த ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? எல்லாத்துலேயும் அதே வி லேயர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி டபுள் குரோஷே போட்டுகிட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி டபுள் குரோஷே போட்டுகிட்டே வாங்க. மொத்தம் நான் வந்து 10 ரோஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் 10th ரோவில் ஃபைனல் லாஸ்ட் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், 10th ரோவில் கடைசியாக 20th டபுள் குரோஷே போட போகிறோம். அதே தான், அந்த கார்னர் பிடிச்சி நம்ம கரெக்டாக அந்த டாப் ஆஃப் த செயினில் பிடிச்சி நம்ம கரெக்டாக போடுவோம். கரெக்டாக போட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ 10 rows, 1 2 3 4 5 6 7 8 9 10.
10 வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிட போகிறோம். யானை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லூப் உள்ளேயே யானை புல் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, சைடில் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது பாட்டம். ஸோ இப்போ நான் லென்த் எடுக்கிறேன். ஸோ 10 rows இருக்குது. இப்போ நான் லென்த் எடுக்கிறேன். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4. லென்த்து பார்த்தீங்கன்னா 4.5 வருது. அண்ட் தென் பிரெத். ஸோ இது பிரெத் வந்து 6 inch வருது. ஸோ லென்த் வந்து 4.5 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 inch வந்து 4 ஸ்டிச்சஸ் வருது. 4 டபுள் க்ரோஷேஸ் வருது. 1 inch வந்து ஒரு 4 டபுள் க்ரோஷேஸ் கவர் பண்ணுது. 1 2 3 4 டபுள் க்ரோஷேஸ் கவர் பண்ணுது. அண்ட் தென் இந்த ரோ பார்த்தீங்கன்னா 1/2 inch ஒரு ரோ, 1/2 inch வந்து ஒரு ரோ கவர் பண்ணுது. ஸோ நம்ம வந்து 4.5 நீடில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.